இன்னைக்கு ஃபுல்லாக நீ தான் சமைக்க வரியா? ஓகே ஓகே. நல்லா வருதுடா, நல்லா வருதுல வீசுறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு டிஐஎம்எல் vlog வித் மை தம்பி தான் பார்க்க போகிறோம். green color. Wow! இது நிறைய கலர், ரெட் கலர். சூப்பர்! இந்த நாள் நைட்டு தான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சோன்னே வந்து என் தம்பி சொல்லிட்டான், இன்றைக்கி வந்து ஃபுல் டே மீல்ஸ் எல்லாமே நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். நிறைய பேருக்கு தெரியும், என் தம்பி வந்து கல்னரி சயின்ஸ் தான் படிச்சுட்ருக்காரு. அதனால் நல்லா வந்து சமைப்பான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுவான். அதனால சரி நீ இன்றைக்கி பண்ண, எங்களுக்குலாம் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே வந்து இன்றைக்கி கொஞ்சம் சோர் த்ரோட் மாதிரி இருந்துச்சு. வெதர் வந்து மாறி மாறி வரனால தொண்டை வலி வேறு அப்பப்போ வந்துடுது. அதனால் சூடாக எதனா குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்லிக்ஸ் போட்டு குடிச்சிட்டு என் பையனுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வந்து வெஜிடபிள்ஸ் போட்டு தோசை பேட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. எல்லாம் காஃபி டீ குடிக்காதனால எந்திரிச்சோன்னே வந்து இந்த ட்ரிங்க் தான் குடிப்போம். கடல் பாசியில் சப்ஜா சீட்ஸு, ட்ரை டேட்ஸு, கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது. இது வந்து பாடி ஹீட்டை அப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் நம்ம யூஸ்வலாக பார்க்குற இடத்துல இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் வச்சோன்னா அடிக்கடி சாப்பிட்றதுக்கான சான்ஸ் இல்லை. எங்கள் அம்மாவோட ட்ரிக், டீப்பா மேலே டேட்ஸ் யார் வீட்லையாச்சும் வச்சுருப்பாங்களா? எங்கள் வீட்டில் வச்சுருக்காங்க. என்ன இது, என்ன வாங்கிட்டு வந்திருக்க? அப்புறம் வேற என்ன லஞ்ச்? என்னது லஞ்ச் வந்துட்டு மலாய் சிக்கன், டின்னர்? நான் முடிவு பண்ணேன். இன்னைக்கு ஃபுல்லாக நீ தான் சமைக்க வரியா? ஓகே ஓகே. ஆரஞ்ச் ஜூஸ் இருக்கா? ஃப்ரெஞ்ச் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே ஓகே, தேங்க்யூ. மேக் இட் ஃபாஸ்ட். ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த குடுகுடுப்புக்காரவங்கள பார்த்தோம். இவங்கள பார்த்தா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்குலாம் சரியான பயமாக இருக்கும். சின்ன வயசுலலாம் நைட்டு தூங்குறப்போ இந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா எனக்கு அப்படி இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வராது, அவ்வளோ பயமாக இருக்கும். பெருசானதுக்கப்புறம் இப்போல்லாம் அந்த சவுண்ட் வந்து அந்தளவுக்கு நான் கேட்குறதே இல்லை. இப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா கேட்டப்போ அந்த ஞாபகம்லாம் வந்துச்சு. மீன்வேல் என் தம்பி வந்து அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சமாக க்ரீம் அண்ட் மில்க் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஒரு பவுலில். அண்ட் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பட்டர் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்லைஸ் தாராளமாக வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தான். பட்டர் ஒரு ஸ்லைஸ் போட்டுக்கோ. ஒரு ஆத்தென்டிக்கான ஸ்க்ராம்பிள் எக்கில் அந்தளவுக்கு வந்து ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தா. லைட்டாக சால்ட்டு மட்டும் தான் இருக்கும். நமக்கு டேஸ்ட்டுக்காக எக்ஸ்ட்ரா லைட்டாக வந்து லாஸ்ட்டில் பெப்பர் மட்டும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிட்டு இருந்தான். நம்ம கார்டன் ராம்ஸே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் அவர்? கார்டன் ராம்ஸே வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் நேரம் தரையில் இருக்கணுமா? ஆமாம். யார் கார்டன் ராம்ஸே செஃப்பா? த வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பெஸ்ட் ஷெஃப். யார்? வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பெஸ்ட் ஷெஃப். அவ்வளோதான். அப்புறம் இது வந்து நம்ம அந்த சட்டியோட ஹீட்லேயே வந்துட்டு இதாகிடும். மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பாலும் க்ரீமும் அதையும் ஊற்றிக்கணும். ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவள் தானா? இவ்வளோதான் குக் ஆகுமா? இவ்வளோ குக் பண்ணிட்டு அப்புறம் இதை கொஞ்சம் வச்சுட்டு ஹீட் எடுத்துகிட்டு எப்பயுமே வந்து ஸ்டவ் வந்து மீடியம் சிம்மில் தான் இருக்கும், ரொம்ப லோவில் தான். ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம லேசாக மைல்டாக தான் இருக்கணும் பெப்பர், ஏன்னா இது வந்து இங்கிலீஷ் பெப்பர். நெக்ஸ்ட்டு அவகேடோ டோஸ்ட் பண்ணுறதுக்கு அவகேடோ கஷ்டப்பட்டு பீல் பண்ணிட்டு இருந்தான். இது யார் அவனுக்கு சொல்லி கொடுத்தான்னு தெரில. அவகேடோ 2ஆக கட் பண்ணினா ஃப்ளஷ் ஈஸியாக வந்துடுறான்னு சொன்னேன், ஆனால் அவன் கேட்கல. தோல் இருக்க அவகேடோ கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அவகேடோ விலை அப்படி. ஒரு வழியாக பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு சீடை எடுத்தாச்சு. அது நல்லா மேஷ் பண்ணிவிட்டு சீசனிங் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். பட்டர்லி எஸ் பட்டர் ஃப்ரூட் அப்படின்னா என்ன? பேருக்கு ஏற்ற மாதிரி ஸோ சாஃப்ட் அண்ட் சில்கி. சேம் டெக்ஸ்சர், பட்டருக்கும் சேம் டெக்ஸ்சர். ஓகே,
இப்போ நெக்ஸ்ட்டு அவகேடோ டோஸ்ட் பண்ணுறதுக்கு தோசை டவாவில் கொஞ்சம் பட்டர் போட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு எத்தனை ப்ரெட் வேணுமோ எல்லாத்தையும் நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. நல்லா வந்து அதுவுமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஜென்டலாக வந்து ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிட்டு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க அந்த அவகேடோ சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு லைட்டாக வந்து சீசன் பண்ணி வச்சுருக்க அதை அப்படியே மேலே போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெப்பர் வேணும்னா மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு டபுள் சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான அவகேடோ டோஸ்ட் ரெடி. அவ்வளோ தான், ரொம்பவே சிம்பிள். அப்படியே நெக்ஸ்ட் சைட் நம்ம டூட்டியும் பார்க்கணும்ல. கேரட் தோசை என் பையனுக்கு அப்படியே சுட்டு கொடுத்தாச்சு. அவருக்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு உங்கள் தோசை என்னாச்சு? தோசை ப்ரிப்பேரிங் என்ன சொல்றா அம்மா தோசை எவ்ரிதிங் காட் ரெடி. அவகேடோ டோஸ்ட் அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு என்னோட பிரேக்ஃபாஸ்ட் பிளேட் பார்த்திங்கன்னா சேம் அவகேடோ டோஸ்ட் வித் ஆரஞ்ச் ஜூஸ் அண்ட் ஸ்க்ராம்பிள் எக்கை கொஞ்சம் நல்லா ஓவர் குக் பண்ணியாச்சு. எக் பொரியல் மாதிரி தான் சாப்பிட்டேன். பிகாஸ் அந்த ராவாக இருக்க அந்த ஸ்க்ராம்பிள் எக் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. அதனால் நமக்கு டேஸ்ட் பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பரோட்டா லஞ்சுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ முதற்கொண்டு அளந்து தான் போடுவியா? ஆமாம், எல்லாமே அப்போ தான் பர்ஃபெக்டாக. நாங்களாம் கையில் அள்ளி கண்ணால் பார்த்து போட்டுருவோம். பேக்கிங் பவுடர், சுகர், சால்ட். எஸ், நல்ல ரெஃபரன்ஸ் வேற. ஏய் அதான ரெசிபி. செஃப். இது அப்புறம் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் எங்க இருக்கு? செஃப், ஷூ செஃப். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிஸ்ஸு சொல்லி கொடுத்த மாதிரி பர்ஃபெக்டாக அளந்து எடுத்து வச்சுட்டேன். அந்த கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி மாவு, மைதா, சுகரு, எக் எல்லாத்தையும் போட்டு நல்லா கை வலிக்க பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த ரெசிபியெல்லாம் வேணும்னா நல்லா செஃப்பை பார்த்து கற்றுக்கோங்க. இது நான் சும்மா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பரோட்டா வந்து இது அவன் செகண்ட் டைம் பண்ணுறான். கறி தான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறான், மலாய் கறி. அண்ட் இந்த மாதிரி சூப்பராக ப்ரெப் பண்ணி மூடி வச்சாச்சு. அண்ட் லஞ்சுக்காக ஆஃப்டர்நூன் வந்து மலாய் கறி வந்து பண்ண ஆரம்பிச்சாச்சு. மூடி வச்சு மூடணுமா? மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லி கட் பண்ணி இல்லை கொதிக்கிறது கொஞ்சம். அதான் மூடி வச்சு கொதிக்கணுமா இல்லை அப்படியே அப்படியே கொதிக்கணும். அப்படியே இதெல்லாம் எடுத்துருவோம். பாரு இது கொஞ்சம் டேஸ்ட்டாக உப்பு உரக்கணும். பர்ஃபெக்ட். இதை போடு. மலாய் கறி வந்து ஃபுல்லாக அவனே பண்ணிட்டான். சும்மா டேஸ்ட் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் மேரினேட் பண்ண சிக்கனை வந்து ஃபுல்லாக மலாய் டிக்காவே பண்ணாமல் கொஞ்சம் சில்லி போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹாஃபாக பிரிச்சுட்டு ஒரு இதில் சில்லி பவுடரு, சால்ட்டு, பெப்பர்லாம் போட்டாச்சு. இன்னொன்றில் வெறும் வந்து அதே மலாய் சிக்கன் டிக்கா மட்டும் பண்ணியாச்சு. அண்ட் சூப்பராக வந்து கறியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேரும் ஏன்னா இப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் கூட உருட்டி வச்சுருப்பேன் நினச்சேன். ஏய் போதும்டா. உருட்டி தான்ல வச்சுருக்கேன். பிசி சுருட்டி வைப்பாங்கல்ல. இது முதல் வீசு வருதான்னு பார்ப்போம். வீசு. சூப்பர் சூப்பர். ஏய் நல்லா வருதுடா. நல்லா வருதுல்ல வீசுறதுக்கு. இல்லைன்னா இப்படிலாம் இழுக்கவே முடியாது. சூப்பர்டா. வாவ். அப்படியே ரோல் பண்ணிடுங்க. அடுத்து எனக்கு ஒரு நூல் பரோட்டா, அப்புறம் வீச் பரோட்டா.
கொஞ்சம் வீசி வீசி பார்த்தா அது அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரல. அதனால சப்பாத்தி கட்டை வச்சு ரோல் பண்ணாலே நல்லா சூப்பராக வந்துச்சு. போடு போடு. கல்ல சிறுசாக அதுக்காக ஹோட்டலுக்கு அப்போ முடியும், ஹோட்டல் கடைக்கு. அத்தோட இவ்வளோ ஃப்ரெஷ் க்ரீமா? அவள் தான் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் ஊற்றி சூப்பரான மலாய் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட்ஸில் மலாய் டிக்கா வந்து ட்ரை பண்ணியிருக்கோம், மலாய் கறி வந்து நான் சாப்பிட்டதில்ல. ஆனால் அந்த பரோட்டா வடை வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மைல்டான ஃப்ளேவரு லெஸ் ஸ்பைசியோட பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி மலாய் கிரேவியெல்லாம் ட்ரை பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு மெயினான ஐட்டம் வீச்சு பரோட்டா பாருங்கள், அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. செம்ம கடையில் வாங்குறதோட பெட்டர் வீச்சு பரோட்டாவாக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா லஞ்ச் வந்து ஹெவியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் ஈவினிங் மேலே ஒரு தூக்கத்தை போட்டுட்டு என் பையனை வந்து ப்ளே டைமுக்காக வெளியே கூட்டு போயாச்சு. இந்த சைக்கிளில் ஏறி உட்காந்து அவர் ஓட்டுன்னு சொன்னால் அவர் ஓட்ட மாட்டார். ஆனால் எவ்வளோ நேரம் வேணாலும் இந்த சைக்கிளை வந்து இப்படி தள்ளிகிட்டே ஃபுல்லாக ஒரு 10 ரவுண்டு 20 ரவுண்டு கூட அடிப்பார். நெக்ஸ்ட் அப்படியே டின்னர் டைம் ஆகிடுச்சு. மதியானம் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு வெளியே இப்போ எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆரிகானோ மட்டும் இதில் சீசனிங் எக்ஸ்ட்ரா வந்து போட்டேன். இந்த மலாய் டிக்காக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு ஆயில் எதுவுமே சேர்க்காமல் ஃபுல்லாக அந்த மலாய் டிக்காவை இந்த பட்டர்லேயே வந்து டபுள் சைடும் நல்லா கோல்டன் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. ரொம்ப வந்து இதில் ஆயிலே கிடையாது. இப்போ சிக்கன் 65னா கூட அவ்வளோ ஆயில் இருக்கும், இதனால் இது அந்தளவுக்கு ஆயிலே இருக்காது. ஹெல்த்தியான பட்டர் போட்டு சூப்பராக நல்லா கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். அண்ட் சைட் பை சைடு வீச்சு போட்டா ஒவ்வொரு ஆளுக்கும் சிலோன் போட்டாங்கிறாங்க, வீச்சு போட்டாங்கிறாங்க, முட்டை வீச்சுங்கிறாங்க. அப்படி எல்லாமே என் தம்பி வந்து சலிக்காமல் போட்டு கொடுத்தான் எல்லாருக்கும். எல்லாமே செம சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு சிறு தவறு என்னென்னா, பரோட்டாக்கான மைதான்னு சொல்லி ஸ்பெஷலாக தனியாக இருக்குது, நார்மல் மைதான் தனியாக இருக்குது. கடையில் வாங்குற மாதிரி டெக்ஸ்சர் கொஞ்சம் சூயாக வேணும் அப்படின்னா பரோட்டா மைதா வாங்கி போடணும். இது வந்து ரொம்பவே சாஃப்டாக இந்த ப்ரெட்டு சப்பாத்தி அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அந்த டேஸ்ட் எல்லாம் ஓகேவா இருந்துச்சு. அவ்வளோதான், நல்லா சூப்பர் ஹெவியாக சாப்பிட்டு முடிச்சனால கொஞ்சம் நல்லா சோர் த்ரோட் வேறு காலையில் இருந்துச்சுல்ல, அதனால மஞ்சள் பால் வந்து குடிக்கிறது உண்டு. மஞ்சள் பொடியில் கொஞ்சம் நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் எங்கள் அம்மா போட்டு அரைச்சி வச்சுருப்பாங்க. அந்த பால் குடித்தா நல்லா டைஜஷனும் ஆகும். அந்த மாதிரி சோர் த்ரோட்டு நார்மல் கோல்டு எல்லாம் இருந்தால் கூட நல்லா சரியாகும். அதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு எல்லாம் ஒரு படத்தை போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நான் போய் என் பையன் அதுக்குள்ளே தூங்க வச்சுட்டு அன்றைக்கி டே சூப்பராக முடிஞ்சு. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.